புதிய தலைமுறை மற்றும் கற்பக விநாயகா கல்வி குழுமம் சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் படாளம் பகுதியில் நடைபெற்ற வெற்றிப்படிகள் நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். படாளம் பகுதியில் உள்ள கற்பக விநாயகா பொறியியல் கல்லூரியில் பொதுத் தேர்வு எழுதும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கான வெற்றிப்படிகள் நிகழ்ச்சி நடைபெற்றது. கற்பக விநாயகா கல்வி குழும மேலாண்மை இயக்குநர் முனைவர் மீனாட்சி அண்ணாமலை கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். செங்கல்பட்டு மாவட்ட தனியார் பள்ளி கல்வி அலுவலர் செல்வ கணேசன் மற்றும் ஊக்குவிக்கும் பேச்சாளர் சிதம்பரம் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினர். பொதுத் தேர்வை அச்சமின்றி மாணவர்கள் எதிர்கொள்ளவும் அதிக மதிப்பெண் பெறுவது குறித்தும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சிங்கப்பெருமாள் கோவில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதிய தலைமுறை மற்றும் கற்பக விநாயகா பொறியியல் கல்லூரி செங்கல்பட்டு சார்பாக இன்னைக்கு வெற்றிப்படிகள் அப்படிங்கிற ப்ரோக்ராம் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் இங்கே நடந்தது நம்ம கேம்பஸில். இதில் ஸ்டேட் போர்ட், சென்ட்ரல் போர்ட் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்கிட்டாங்க in a huge number despite of the fact that it was in between the exams. And நிறைய கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களோட தாட்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. And it was a good take back for the students, and we are also very happy to be a part of this event. இங்க சென்டம் ஸ்கோர் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொன்னாங்க. எந்தெந்த கான்செப்ட்ஸ் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, எதெல்லாம் நம்ம முக்கியமா படிக்கணும் அப்படின்றத பத்தி டீட்டெயிலாக சொன்னாங்க. ஸோ இது நான் சென்டம் ஸ்கோர் பண்றதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் டு புதிய தலைமுறை அண்ட் கற்பக விநாயகா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இங்கே எப்படி ஒரு சப்ஜெக்ட்ல படிச்சா மட்டும் எப்படி 100க்கு 100 வாங்க முடியும்னு சொல்லாம அதுல இருக்கிற டெக்னிக்ஸ்லாம் சொன்னாங்க. அது இல்லாம ஒரு ஆசிரியரும் ரொம்ப எப்படி சொல்றதுன்னா இஷ்டப்பட்டு சொன்னாங்க. படிக்கிறத கஷ்டப்பட்டு படிக்காம புரிஞ்சு படிங்க, அப்பதான் நம்மளால 100க்கு 100 எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. கற்பக விநாயகருக்கும் புதிய தலைமுறைக்கும் ரொம்ப நன்றி.